ஹை வியூயர்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அடிஷ்னலாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட மோர் தேன் 7,500 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. போத் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு சேர்த்து சொல்கிறேன். இது செக்டார் வைஸில் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க விஎஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்எஸ்சிலையோ இல்லை பிஎஸ்சிலையோ செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஸ்டாக்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக்டார் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன செக்டார் கரண்ட் ட்ரெண்டில் நல்லாயிருக்கும், என்ன செக்டார் ஃபியூச்சர் ட்ரெண்டில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எப்படி அனாலிசிஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்த்துருவோம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Moneycontrol.com அப்படிங்கிற வெப்சைட்டில் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது போய் மார்க்கெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே நீங்கள் செக்டார் ஸ்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். மணிகண்ட்ரோலில் மார்க்கெட் ஸ்டாட்ஸில் செக்டார் ஸ்கேன் இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் எல்லா விதமான செக்டார்ஸில் இருக்கிற இது எல்லாமே உங்களுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இதில் என்னென்ன செக்டார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரி, ஆல்கஹால், ஆட்டோமொபைல் அண்ட் ஆக்சிலரிஸ், ஏவியேஷன், பேங்க்ஸ், கேபிட்டல் குட்ஸ், கெமிக்கல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கண்டெய்னர்ஸ் அண்ட் பேக்கேஜிங், டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி, டைவர்சிஃபைடு, எலக்ட்ரிக்கல்ஸ், இடிஎஃப், ஃபினான்ஸ் குரூ, எஃப்எம்சிஜி, ஃபுட்வேர், ஹெல்த் கேர், இந்த மாதிரி எல்லா செக்டாருமே உங்களுக்கு இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம செக்டார் வைஸ் எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலர் செக்டாரில் நம்ம என்ன பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு எப்படிங்கிறது பார்க்கலாம் வியூவர்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன பிஎஸ்சி என்எஸ்சின்னு இருக்குது. அப்போ நம்ம என்எஸ்சி கிளிக் பண்ணிக்கிறோம். என்எஸ்சி கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி இங்கே டிஸ்பிளேயிங் ரிசல்ட்ஸ் ஃபார் டுடேன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மந்த் டு டேட், குவார்ட்டர் டு டேட், ஹாஃப் இயர் டு டேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம மேக்ஸிமம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தானே பார்க்குறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறதுனால அது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு பார்க்குறோம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா 1 to 6 months இல்லை 1 to 1.5 years ஷார்ட் டேர்ம்னு சொல்லலாம். மிட் டேர்ம்னா 1 yearலேருந்து 3-4 years வரைக்கும் மிட் டேர்ம் சொல்லலாம். லாங் டேர்ம்னா மேக்ஸிமம் 4 to 10 years வரைக்கும் லாங் டேர்ம் சொல்லலாம். இப்போ நம்ம மிட் டேர்ம் பார்க்குறோம் அப்படின்னா இயர் டு டேட் அப்படிங்கிற டேட்டா எடுத்துக்கோங்க. இயர் டு டேட் அப்படிங்கிற டேட்டா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா செக்டார் இயர் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இயர் வைஸ்னால் போன டிசம்பர்லேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இயர் வைஸ் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பாருங்களேன். இப்போ அக்ரி 80% உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஆல்கஹால் செக்டார் உங்களுக்கு 52.89% உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸ் பாருங்கள், வெறும் 12.54% மட்டும்தான் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் எபவ் 100% ஏதாவது கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் உங்களுக்கு 100+% கொடுத்துருக்கு. இப்போ நம்ம 100+% மட்டும் சூஸ் பண்ணுவோம். டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி 112% கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் 129% கொடுத்துருக்கு. வெரி லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு -34.34% உங்களுக்கு கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 100+ பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபிக் ப்ராடக்ட்ஸ் 344, கிட்டத்தட்ட 345% நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பவர் செக்டார் நல்லா கொடுத்துருக்கு. ரீட்டைலிங் 180%, சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீஸ் 150%, ட்ரேடிங் 850% கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்கேனில் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு செக்டார் உங்களுக்கு 850%, நியர்லி 850% உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு 1 yearல. ஸோ இப்போ இந்த ட்ரேடிங்குள்ளே என்னென்ன கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதில் என்ன கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ட்ரேடிங் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் அப்படிங்கிற
ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஏபிஎம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனி வந்து 69 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் வந்து 3922 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏகேஜி எக்ஸிம், அப்புறம் ஆசம் என்டர்பிரைசஸ், பாலாக்ஸி ஃபார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடிங் கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கிற ஒரு கம்பெனி. இதில் வந்து 850% வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா அது ஒன்லி பேஸ்ட் ஆன் அதானி என்டர்பிரைசஸ் தான். ஏன்னா நீங்கள் அதானி பாருங்கள், அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து நல்ல பர்சன்டேஜ் ஹை காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம வேறு சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் அண்ட் ஐடியிலே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. பிபிஓ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, ஐடி எஜுகேஷன் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது, ஐடி நெட்வொர்க்கிங், ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்ட்டிங், ஆன்லைன் சர்வீசஸ், சாஃப்ட்வேர். இதில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி எஜுகேஷன், ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்ட்டிங், சாஃப்ட்வேர். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஐடி எஜுகேஷன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் போஸ்ட் பேண்டமிக்கில் உங்களுக்கு வந்து சில இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, சிலது ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ நிறைய பேர் எல்லாம் ஆஃப்லைன் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஐடி எஜுகேஷனை விட்டுருவோம். ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்ட்டிங், சாஃப்ட்வேர் எடுப்போம். ஏன்னா இது ரெண்டு தான் 150க்கு மேலே. பட் பிபிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -52 கொடுத்துருக்கு. ஆன்லைன் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு -1%. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் 350% வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. ஸோ என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 மூன்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 32.55% வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அகல்யா கேல், இது எனக்கு எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 113.05 ருபீஸ் வந்து உங்களுக்கு மேலே வந்திருக்கு. 48% உங்களுக்கு நல்ல ஹை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ACCELYA கேல் கல்யாணே நான் சொல்லிடுறேன், அது கிட்டத்தட்ட 273 ருபீஸ் ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 19% ஹை கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செக்டார் வைஸ் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்தது நம்ம வந்து இப்போ சாஃப்ட்வேர் பார்த்துட்டோம். வேறு என்ன பார்க்கலாம்? ரீட்டைலிங் பார்க்கலாமா? ரீட்டைலிங் பார்த்திங்கன்னா ரீட்டைலிங்கில் 2 சப் கேட்டகரி இருக்குது, ரீட்டைலிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி ரீட்டைலர்ஸ் அப்படின்னு. இப்போ ஸ்பெஷாலிட்டி ரீட்டைலர்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வருஷமாக வந்து உங்களுக்கு -51% வந்து டவுன்கிரேடு தான். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைலிங்கில் வந்து உங்களுக்கு 200% பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா, AFL, அவென்யூ சூப்பர் மார்க்கெட், டிமார்ட், அடுத்தது வந்து ஃபியூச்சர் என்டர்பிரைசஸ், அடுத்தது வந்து ஃபியூச்சர் என்டர்டெயின்மெண்ட், DVR. ஸோ இந்த 5 கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட் தான். டிமார்ட்டு கிட்டத்தட்ட 239% இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. தென் 2824 ருபீஸ் மேலே போயிருக்கு. ஸோ போன வருஷம் நீங்கள் இந்த பர்டிகுலர் அவென்யூ சூப்பர் மார்க்கெட் ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2824 ருபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் நீங்கள் இது மட்டும் நீங்கள் பார்க்குறத மாதிரி நீங்கள் இது எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்குன்னு கூட நீங்கள் வந்து இந்த அனாலிசிஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 222.15K வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு. 5 டே ஆவரேஜ் வால்யூம் கொடுத்துட்றாங்க. 12,000 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. டெலிவரபிள் வால்யூம் கொடுத்துருக்காங்க. 5 டே ஆவரேஜ் டெலிவரபிள், புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க மெயினாக. அதுக்கடுத்தது ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 105.39 இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக்டார் வைஸ் அனலைஸ் பண்ணலாம். அடுத்தது வேறு என்ன பார்க்கலாம்? ஓகே, மீடியா என்டர்டெயின்மெண்ட் வந்து -34 கொடுத்துருக்கா. அது ஏன் -34 அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, அதில் ஒரு 3 சப் கேட்டகரி, ஃபிலிம் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து 31% ஹை போயிருக்கு. பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. டிவி ப்ராட்காஸ்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, -47%. ஸோ இதெல்லாம் மைனஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ENT நெட்வொர்க் இந்தியா கிட்டத்தட்ட வந்து 595 ருபீஸ் கீழே போயிருக்குங்க. அதாவது 79% டவுன்கிரேடில் இருக்குது. ஸோ இப்போ புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி லாங் டேர்முக்கு வாங்குறீங்களோ இல்லை மீடியம் டேர்முக்கு வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இயர் டு டேட் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மந்த் டு டேட் கொடுத்து கூட பார்க்கலாம். மந்த் டு டேட் கொடுத்து பாருங்கள். மந்த் டு டேட் கொடுத்தீங்கன்னா
எந்த பர்டிகுலர் செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டில் மந்த் டு டேட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த மீடியா என்டர்டெயின்மெண்ட் தான் வருது. ஸோ பேஸ்ட் ஆன் தி செக்டார் அனாலிசிஸ் யூ கேன் சூஸ் அ பர்டிகுலர் ஸ்டாக் ஃபார் கோயிங் லாங், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா moneycontrol.comல மார்க்கெட் ஸ்டாட்ஸில் செக்டார் ஸ்கேன் நீங்கள் போயிட்டு நீங்கள் செக்டார் வைஸ் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் நிறையா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அங்கே போய் பார்த்துட்டு பயனடைஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.